நாவற்குடா சின்ன லூர்து அன்னை ஆலயத்தின் கட்டுமான பணிகளில் 15வது பதிவுக்குள் உங்களை விட்டு செல்ல ஆசைப்படுகின்றேன். உள் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிலத்துக்கான சிமெண்ட்டுகள் இழுக்கப்பட்டிருந்தது. உடனடியாக ஃபாதர் மேசர் கஜேந்திரன் அவர்களை அழைத்து எத்தனை பேர் வேண்டுமானாலும் பரவாயில்லை, நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு விரைவாக கோயில்களை முடித்து தர வேண்டும், ஏனென்றால் நான் ஆலயத்தை திறக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றது என கூறப்படுகிறது. உடனடியாக தொடங்கப்பட்டதுதான் பல வேலையாட்களை கொண்டு உட்பகுதி பூசும் வேலைகள் மழ என்ற வேலைகள் தொடங்கப்பட்டது. அவரும் சிறப்பான முறையில் அந்த வேலைகளை செய்து வருகின்றார். ஆலயம் ஒரு கட்டுக்கோப்பான நிலைக்குள் வருகின்றது. மறுபுறம் வயரிங் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மும்முரமாக அந்த வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மாபிள் நாங்கள் எப்படி வேண்டும் பதிக்கப்பட வேண்டும் என கேள்வி அறிவிக்கப்பட்ட பொழுது தாண்டவன்மணி பங்கை சேர்ந்த ஆண்டன் டேவிட் அவர்கள் உண்மையில் ஆலயத்துக்கு மிகவும் அர்ப்பணிப்பான தனது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் ஆண்டன் டேவிட் அவர்கள் வருகை தந்து 3.5 லட்சம் ரூபாய் பணத்தினை பங்கு தந்தையிடம் அவர் வழங்கியிருந்தார். அந்த நேரம் 3.5 லட்சம் ரூபாய் அவர் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் எங்களது உள் வேலைகள் முடிந்தவுடன் அந்த மாபிள் பதிக்கும் வேலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த மாபிள் பதிப்பதற்காக இங்கு பலரிடம் தேடப்பட்ட பொழுதும் எங்களுக்கு நிறைவானதும் சிறப்பான சேவையை வழங்குவதற்காக கொழும்பில் இருந்து ஒரு குழுவினரை அழைத்து இந்த வேலைகளை முடிக்கலாம் என கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்களோடும் அந்த ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் உள் பூச்சு வேலைகள் முடிவுற்றதும் உடனடியாக வெள்ளை நிறத்தில் தான் இந்த கோயில் இருக்க வேண்டும், வெள்ளை நிறமாகத்தான் இருக்க வேண்டும், ஒரு தூய்மையான நிறமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஃபாதரின் எண்ணக்கருவில் வெள்ளை அடிக்கப்படுகின்றது. அதற்காக ஃபில்லர்கள் கேட்கப்பட்டிருந்தது. மக்கள் என்னத்தை நினைத்து கொடுக்கின்றார்கள், மாதாக்காக கொடுக்கின்றார்களா, யாருக்காக கொடுக்கின்றார்களா என்று தெரியவில்லை. 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் என ஃபில்லர் வாளிகள் வந்து ஆலயத்திற்குள் குவிந்தபடி இருந்தது. எனவே அந்த வெள்ளை அடிக்கும் வேலைகளை யாரிடம் செய்யலாம் என கூறப்பட்டது. அப்பொழுதுதான் ஆரையம்பதியில் இருக்கும் அமலதாஸ் அவர்கள் உடனடியாக தனது ஆட்களை கூட்டி வந்து ஆலயத்திற்கான அந்த வெள்ளை அடிக்கும் வேலையை அவர் மிகவும் சிறப்பான முறையில் மிக விரைவாக அடித்து கொடுக்கின்றார். அதோடு சேர்த்து எங்களுடைய பங்கு மக்களும் அதனோடு இணைந்து அந்த வெள்ளை அடிக்கும் வேலைகளை சிறப்பாக செய்து முடிந்தனர். ஆலயம் மிகவும் அழகான முறையில் வந்து கொண்டிருக்கின்றது, சிறப்பாக இருந்திருந்தது. அப்பொழுதுதான் முக்கியமான ஒரு விடயம், பீடத்திற்கு மேலே ஒரு அறைந்த ஆண்டவரின் சுருவம் வைக்கப்படுகின்றதா அல்லது வித்தியாசமாக வேற ஏதாவது ஒரு சுருவம் வைக்கப்பட வேண்டுமா என ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆலோசனையின் பிரகாரம் எந்த சுருவம் வைக்கப்பட்டது என்பதை அடுத்த காணொளியில் நான் உங்களுக்காக பதிவிடுகின்றேன்.